வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 3 தெர்மோகப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம மைக்ரோஃபோன் பற்றி பார்த்துருந்தோம். இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வரும்னா, ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 விதமான கம்யூனிகேஷன் உண்டு, அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். இப்போ அனலாக் கம்யூனிகேஷனில் இன்புட் டிரான்ஸ்டியூசர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் வரும். அது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டிரான்ஸ்டியூசர்ஸுங்கிறது மைக்ரோஃபோன், தெர்மோகப்பிள், ஃபோட்டோ டயோட், ஸ்ட்ரெயின் கேஜ், அக்சலரோமீட்டர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எல்லாமே இன்புட் டிரான்ஸ்டியூசர்ஸ் என்று அழைக்கப்படும். அது என்ன இன்புட் டிரான்ஸ்டியூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள், டேட்டாவை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறது. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைக்ரோஃபோன், அப்புறம் இப்போ தெர்மோகப்பிள். இது ஒரு வெப்பநிலையை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுற ஒரு கருவி. இது தவிர ஃபோட்டோ டயோட், ஸ்ட்ரெயின் கேஜ், அக்சலரோமீட்டர்னு நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெர்மோகப்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெப்பநிலையை அளவிடும் கருவி. அதில் இருவேறு உலோகங்களால் ஆன 2 மின்கம்பிகள் இரு முனைகளிலும் ஜாயின் செய்யப்பட்டு இருக்கும். ஒரு ஜங்ஷன் வெப்பநிலை அளவிட வேண்டிய பகுதியில் வைக்கப்பட்டு இருக்கும், மற்றொரு ஜங்ஷன் நிலையான குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதியில் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு பேர் தான் தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தெர்மோகப்பிளுடைய கனெக்ஷனை பாருங்கள். மேலே மெட்டல் ஏ, கீழே மெட்டல் பி, அந்த இரண்டையும் ஜாயின் பண்ணி அதை வெப்பநிலை அளவிட வேண்டிய பகுதியில் அந்த ஹாட் ஜங்ஷனில் வச்சுருக்காங்க. இன்னொரு 2 எண்டையும் கோல்டு ஜங்ஷனாக அதில் எதுவுமே பண்ணாமல் அப்படி நார்மல் டெம்பரேச்சர்லேயே விட்டுறாங்க. அதில் ஒரு சீரீஸாக ஒரு கேல்வனோமீட்டரை மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் அந்த ஹாட் ஜங்ஷன் நம்ம சூடு பண்ணுறப்ப அந்த கேல்வனோமீட்டரில் ஒரு மின்னோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். சீபெக் விளைவு காரணமாகத்தான் தெர்மோகப்பிள் டிவைசஸில் வெப்பநிலை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றப்படுகிறது. அதாவது சீபெக் விளைவு என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 வெவ்வேறு மாறுபட்ட உலோகத்தாலான 2 கம்பிகள் எடுத்துக்கிறோம். அந்த 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு ஜாயினில் அதிக வெப்பம் உள்ள பகுதி, அதாவது நமக்கு வெப்பம் அளவிட வேண்டிய பகுதிகளில் வச்சுட்டு, இன்னொரு ஜாயிண்ட்டை குறைந்த வெப்பம் உள்ள பகுதியில் வச்சோம்னா அந்த 2க்கும் இடையில் அதன் வழியாக ஒரு மின்னோட்டம் ஏற்படும். அந்த மின்னோட்டம் நம்ம வைத்திருக்கிற அந்த அதிக வெப்பமுள்ள அந்த வெப்பநிலை உள்ள பகுதிகளுக்கெல்லாம் அந்த வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி இந்த ஒரு வெப்பநிலையை மின்சார சிக்னலாக மாற்றி அதை ஒரு டேட்டாவாக மாற்றி அதை கம்யூனிகேட் பண்ணணுமோ அல்லது ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. இதான் தெர்மோகப்பிள் ஒர்க் பண்ணுற விதம். இந்த சீபெக் விளைவுடைய இதுக்கு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் 2 வேறுபட்ட மெட்டல் ஏ, மெட்டல் பி ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஹாட் ஜங்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கு, கோல்டு ஜங்ஷன் ஜாயிண்ட் தான். ஆனால் இந்த கிடையாது, அந்த வோல்டேஜை அளவிடுவதற்காக அதை நம்ம பிரித்து காமிச்சிருக்கோம். அதில் இப்போ இந்த ஹாட் ஜங்ஷன் நம்ம டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரோட அதிகமாக ஹீட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு 2க்கும் இடைப்பட்ட ஒரு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் அதில் வரும். இந்த வோல்டேஜை ஆம்பிளிஃபை பண்ணி அதன் மூலமாக இந்த ஹாட் ஜங்ஷனில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதில் 2 ஜங்ஷன் சொல்லி பார்த்தோம். ஒன்று ஹாட் ஜங்ஷன், அது எந்த எண்டில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஜங்ஷனுக்கு பேர் ஹாட் ஜங்ஷன். அது வெப்பநிலை அதிகமாக இருக்கணும். இன்னொரு ஜங்ஷனுக்கு பேர் கோல்டு ஜங்ஷன். அதில் எப்போவுமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக மாறாத ஒரு டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர், அந்த டிவைஸில் மெஷரிங் டிவைஸில் என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சர் அப்படி இருக்க மாதிரியே வச்சுக்கிடுவாங்க. ஸோ இப்போ அந்த தெர்மோகப்பிளுக்கு 2 வேறுபட்ட உலோகங்களாலான மின் கம்பிகள்னு பார்த்தோம். அது என்னென்னா 2 ஒரே உலோகத்தில் வச்சு பண்ணால் அது வராது. 2 வேறுபட்ட உலோகங்களாக இருக்கப்போ அதில் மின்சாரம் தூண்டப்படும். அதற்காக எல்லா உலோகங்களையும் நம்ம பயன்படுத்திட முடியாது. எல்லா உலோகங்களிலுமே 2 வேறுபட்ட உலோகங்களை வச்சு பண்ணால் அதில் மின்சாரம் தூண்டப்படும். ஆனால் அந்த அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதற்குன்னு ஒரு சிறப்பான சில உலோகங்கள் இருக்குது, அந்த உலோகங்களுடைய கூட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் மற்றும் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறது. அப்புறம் இரும்பு அயன் மற்றும் கான்ஸ்டன்டைன், பிளாட்டினம் மற்றும் ரோடியம், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, ரொம்ப அதிகமான தெர்மோ எலக்ட்ரிக் வோல்டேஜை
அந்த சீபெக் கோஎஃபிஷியன்ட் வோல்டேஜை வந்து உற்பத்தி பண்ணும். அதனால் இந்த காம்பினேஷனில் தான் அந்த தெர்மோகப்பிளில் பயன்படுத்துகிறாங்க. இந்த தெர்மோகப்பிள் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் KJ, TES அண்டு B. இதில் வந்து இந்த K பார்த்தீங்கன்னா அயன் அண்டு கான்ஸ்டன்டைன். அது வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு இது, ரொம்ப விலை குறைவாக இருக்கும் அந்த தெர்மோகப்பிள். அதே அயன் அண்டு கான்ஸ்டன்டைனில் வந்து J டைப் இருக்குது. அது என்னென்னா K மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது வந்து லோவர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற ரேஞ்சில் அதனுடைய மிக்சர் இருக்கும். அடுத்தால T காப்பர் அண்ட் கான்ஸ்டன்டைன், E வந்து நிக்கல், குரோமியம் அண்டு கான்ஸ்டன்டைன், S அண்டு B வந்து பிளாட்டினம் அண்டு பிளாட்டினம் ரோடியம் அலாய்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி அதனுடைய ரேஞ்சுக்கு தந்தால டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டெம்பரேச்சர் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றியதை என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக ஒரு ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மீட்டர் மாதிரி ஒரு கண்ட்ரோல் யூனிட்டை வச்சு பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் செட் பாயிண்ட் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கீழே உள்ளது வந்து க்ரீன் கலரில் தெரியுது செட் பாயிண்ட்டு. அந்த செட் பாயிண்ட்டுக்கு அந்த டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும், அந்த மேலே உள்ளது தான் கரண்ட் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அந்த தெர்மோகப்பிள் வந்து ஹீட்டரை ஆன்லேயே வச்சுருக்கோம். இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து ஹீட்டருக்குள்ள ரிலேயே ஆன்லேயே வச்சுருக்கோம். எப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த கீழே உள்ள செட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ வந்து இந்த ரிலேயை கட் பண்ணிடும். ஸோ இது வந்து டைரெக்டாக டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே இது சில சமயங்களில் இந்த டேட்டாவை எடுத்து ஒரு PLC, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது ஒரு கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு இதன் வழியாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வேறு இடங்களுக்கு அனுப்புறதுக்கு, அந்த டெம்பரேச்சர் டேட்டாவை வேறு ரிமோட் ஏரியாஸ்க்கு அனுப்புறதுக்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வலது பக்கம் இருக்கிற அந்த படத்தில் பாருங்கள், ஒரு பாய்லர் மாதிரி இருக்குது. அந்த பாய்லருக்குள்ளே இந்த தெர்மோகப்பிள் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதன் மூலமாக என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு தெர்மோகப்பிளுடைய ஒரு சாம்பிள் சர்க்கியூட்டு, ஒரு சிம்பிளான சர்க்கியூட். இது வந்து ஒரு K டைப் தெர்மோகப்பிள். அதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது K டைப் தெர்மோகப்பிள். அதிலிருந்து 2 சீரீஸாக உள்ள 2 நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வழியாக அந்த சிக்னல் அவுட்புட்டுக்கு போகுது. அவுட்புட்டில் வந்து நம்ம இதில் வந்து RA0ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருடைய அனலாக் இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய சிறிய அளவிலான அந்த வோல்டேஜ் வந்து ஆம்பிளிஃபை செய்யப்பட்டு இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருடைய அனலாக் இன்புட்டில் இந்த வோல்டேஜ் கிடைக்கும். அதை வச்சு என்ன டெம்பரேச்சர்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அடுத்தது இந்த தெர்மோகப்ளர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், முதல்ல ரிலையபிள் அண்ட் வைட்லி யூஸ்ட். எதனாலனா அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அண்ட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் இது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இந்த தெர்மோகப்பிள் டைப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் இன்புட் டிரான்ஸ்டியூசர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தெர்மோகப்பிள் இன்புட் டிரான்ஸ்டியூசர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.